நார்ச்சத்து டயட்ரி ஃபைபர் ஜீரணிக்க முடியாத கார்போஹைட்ரேட் மற்றும் லிக்னின் ஆகியவற்றை டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து என இஎஃப்எஸ்ஏ யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வரையறுக்கிறது. மேலும் நான் ஸ்டார்ச் பாலிசாக்கரைட்ஸ், செல்லுலோஸ், பெக்டின்ஸ், ஹைட்ரோசெல்லுலாய்ட்ஸ், ஃப்ரக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஆகியவற்றை டயட்ரி ஃபைபர் என யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி பட்டியலிடுகிறது. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் நார்ச்சத்து மிகுந்துள்ளது. இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகியவற்றை கடந்து நமது உடலை விட்டு வெளியேறுகிறது நார்ச்சத்து எனும் டயட்ரி ஃபைபர். நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து சால்யுபிள் ஃபைபர் எனவும், நீரில் கரையாத நார்ச்சத்து இன்சால்யுபிள் ஃபைபர் எனவும் அழைக்கப்படுகிறது. நமக்கு நன்மை செய்யக்கூடிய கட் ஃப்ளோரா எனப்படும் நுண்ணுயிர்களை குடலில் அதிகரிக்க நார்ச்சத்து உதவுகிறது. உடல் எடையை குறைக்கிறது நார்ச்சத்து. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் நார்ச்சத்துக்கு உண்டு. உடலில் கொழுப்பு அதிகரிக்காமல் நார்ச்சத்து தடுக்கும். மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் நார்ச்சத்துக்கு உள்ளது. கோலோரெக்டல் கேன்சர் வராமல் நார்ச்சத்து தடுக்கும். ஒட்டுமொத்த உடல் நலனுக்கு உதவும் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எனும் மைக்ரோபயல் மெட்டபாலைட்ஸை நுண்ணுயிர்கள் உற்பத்தி செய்ய டயட்ரி ஃபைபர் பெரிதும் உதவுகிறது. நாளொன்றுக்கு 10 கிராம் டயட்ரி ஃபைபரை அதிகரிப்பதன் மூலம் இதய நோயால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை 9% குறைக்க முடியும் என ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. 50 வயதுக்கு குறைவான பெண்களுக்கு 25 கிராம்ஸ், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 21 கிராம்ஸ், 50 வயதுக்கு குறைவான ஆண்களுக்கு 38 கிராம்ஸ், 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 30 கிராம்ஸ் நார்ச்சத்து தினசரி தேவை என தி நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிசின் பரிந்துரைக்கிறது. அளவுக்கு அதிகமாக ஃபைபர் எடுத்துக்கொண்டால் வாயு தொல்லை ஏற்படலாம். நார்ச்சத்து மிகுந்த உணவை அளவோடு உண்டு வளமாக வாழலாம்.